சனிக்கிழமை சனி பகவானால் ஆளப்படுவதால் சனி கிரகம் கர்மா மற்றும் நீதியின் மீதான தாக்கத்திற்கு பெயர் பெற்றது. ஒருவரின் கடந்த கால செயல்களின் பலன்களை வழங்குவதற்காக சனி பகவான் பயப்படத்தக்கவர் மற்றும் மதிக்கப்படுபவர். அவர் ஒழுக்கம், விடாமுயற்சி மற்றும் வாழ்க்கையின் சவால்களை பற்றிய ஆழமான புரிதலை கொண்டு வருவதாக நம்பப்படுகிறது. திரையோதசி திதி சனிக்கிழமை வரும்போது சிவபெருமான் மற்றும் சனி பகவானின் ஒருங்கிணைந்த சக்திகள் பக்தர்கள் தங்கள் கர்ம சுமைகளிலிருந்து விடுபடவும் அவர்களின் வாழ்க்கையில் நேர்மறையான மாற்றங்களை அழைக்கவும் ஒரு சக்தி வாய்ந்த வாய்ப்பை வழங்குகின்றன. அந்த நாள் சனி மகா பிரதோஷம் என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த நாள் சிவபெருமான் ஆலகாலம் எனப்படும் விஷத்தை விழுங்கி நந்தியின் கொம்புகளுக்கு இடையில் நடனமாடுவதை நினைவு கூறும். சிவபெருமான் நிகழ்த்தும் நடனம் 5 பிரபஞ்ச செயல்பாடுகளை உள்ளடக்கியது: படைப்பு, காத்தல், அழித்தல், மறைத்தல் மற்றும் அருள். இந்த அரிய நிகழ்வு கிரக துன்பங்களால் ஏற்படும் எதிர்மறை கர்மாவை நீக்க உதவுகிறது. அதே நேரத்தில் சனி மற்றும் சிவபெருமானின் அருளையும் அளிக்கிறது. சனி மகா பிரதோஷத்தை அனுசரிப்பது அனைத்து பாவங்களையும் நீக்குகிறது, பெரும் புண்ணியத்தை பெறுகிறது, அனைத்து வகையான செழிப்பையும் தருகிறது மற்றும் புகழையும் தருகிறது என்று கூறப்படுகிறது. வேதங்களின்படி இது மறுபிறப்பை தாண்டிய மோட்சத்தை, விடுதலை அளிக்கிறது என்று நம்பப்படுகிறது.